ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்தின் இணையதளத்தை தமிழில் மாற்றியவர் தென்மண்டல தலைவரான பாலச்சந்தர் ஓய்வு. புதிய தலைவராக அமுதா நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, சென்னை வானிலை ஆய்வு மைய இணையதள சேவையை தமிழில் வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் எஸ் பாலச்சந்திரன் நேற்றுடன் ஓய்வு பெற்றார். புதிய தலைவராக பி அமுதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக இருந்தபோது வானிலை நிலவரங்களையும் அதன் இணையதளத்தில் தமிழில் வழங்கும் செய்தியை அறிமுகப்படுத்தியவர் தான் பாலச்சந்தர் அவர்கள். இவரது நடவடிக்கையால் சென்னை உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் வானிலை முன்னறிவிப்பு வழங்கப்படுவதும் மேம்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார். வானிலை ஆய்வு மையத்தின் புதிய தென்மண்டல தலைவராக அமுதா அவர்கள் நியமிக்கப்படுகிறார். இவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். 2018ஆம் ஆண்டு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் என்ற பதவியையும் அடைந்தார். 6 ஆண்டுகளுக்கு மேல் இப்பதவியில் பணியாற்றிய இவர்தான் 50 வயதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் பாலச்சந்தர் அவர்கள். தேங்க்யூ. ஹாய், நம்ம படிப்பு யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 11 மணிக்கு லைவில் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, வாய்ஸ் இல்லாமல் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். சரிங்களா? நீங்களே அந்த கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நமக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறோம். அந்த 4 ஆப்ஷனுக்கான விளக்கமும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதன் மூலமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான லைவ் 11 மணிக்கு இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹெலிகாப்டரில் இருந்து போர்க்கப்பலை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. அதாவது கடற்படையின் பயன்பாட்டிற்கு ஹெலிகாப்டர்களில் இருந்து எதிரி நாட்டு போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் குறுகிய தூர ஏவுகணை, அதாவது NASMSR DRDOவால் தயாரிக்கப்பட்டது. சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள இலக்கை இந்த ஏவுகணை மூலமாக துல்லியமாக தாக்க முடியும். இதன் ஏவுகணையின் மெயின் இன் லூப் என்ற தனி சிறப்பான அம்சமும் உள்ளது. இதன் மூலமாக ஹெலிகாப்டர் பறந்தபடியே இலக்குகளை கணக்கிட்டு ஏவுகணையின் மூலமாக பைலட் துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதனை ரேடார் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. இலக்கை கண்டறிந்து தாக்குதல் நடத்த அகச்சிவப்பு கதிர்களின் தொழில்நுட்பம் இதில் உள்ளது. ஒடிசாவில் உள்ள சண்டிப்பூர் பரிசோதனை மையம் அருகே இந்த ஏவுகணை சோதனை கடந்த செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கடலில் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய கப்பலை இலக்கை இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்கியது. இந்த வெற்றிகரமான சோதனையை DRDO மற்றும் இந்திய கடற்படை மற்றும் ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபட்டவர்களின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். கடலோர கண்காணிப்பில் அதிநவீன ட்ரோன், அதாவது கடலில் காணாமல் போகும் மீனவர்களை அதிநவீன ட்ரோன் உதவியுடன் மீட்கும் பணிக்காக நாகை மாவட்ட ஆட்சியருடன் தனியார் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடற்கரை கண்காணிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட உள்ளது. 24 மணி நேரமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த சேவை செயல்படும். கடலில் 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அதிநவீன ட்ரோன் மூலமாக கண்காணித்து மீனவர்களை மீட்க உதவும். கடல் வழி போக்குவரத்து கண்காணிப்பு சட்டவிரோதமான நடவடிக்கைகளை கண்காணிப்பு போன்றவற்றை இந்த ட்ரோனை பயன்படுத்த முடியும் என தனியார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. 2047 உலக மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும். 7.8% வளர்ச்சி தேவை உலக வங்கி சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, 2047 உலகில் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க சராசரியாக 7.8% வளர்ச்சி தேவை என உலக வங்கி வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. இலக்கை அடைய நிதித்துறை மட்டுமின்றி நிலம் மற்றும் தொழிலாளர் சந்தை உள்ளிட்ட துறைகள் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிச்சிருக்கு. 2047 வளர்ச்சியடைந்த நாடாக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்த இந்தியா பயணித்து வருகிறது. 2000ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை சராசரியாக 6.3% இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இருக்கு. இதை 4 மடங்கு உயர்த்திருக்கு 2000 இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு 1.6% இருந்து 3.4% உயர்ந்துள்ளது. உலகில் 5வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் மொத்த தேசிய வருமானத்தில், அதாவது GNI பொறுத்த வரைக்கும் இருப்பை 8 மடங்காக அதிகரித்திருக்கு. 2047ஆம் ஆண்டு அதிக வருமானம் ஈட்டும் நாடாக இந்தியா உருவெடுக்க சராசரியாக 7.8% பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவே 2000
2026ல நம்மளோட பொருளாதாரம் எப்படி எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2005 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 34% அதிகரிப்பு. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரி மாணவர்களின் சேர்க்கை 34% அதிகரித்துள்ளதாக மாநில திட்டக்குழு அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வரும் உயர்கல்வி சேருவதற்கான மகளிர் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கல்லூரியில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளதை மாநில திட்டக்குழு ஆய்வின் மூலமாக தெரிய வந்துள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்தில் கல்லூரிகளில் சேர்ந்து படிப்போருக்கும் 1000 ரூபாய் வழங்குவதால் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு, நிதி ஆயோக், இந்திய ரிசர்வ் வங்கி, இந்திய உயர்கல்வி நிறுவனம் ஆகிய ஆய்வறிக்கைகள் தமிழ்நாட்டின் செயல்பாடுகள் திட்டங்களுக்கு ஏற்கனவே பாராட்டு தெரிவித்துள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சூரியனின் ஒளிவெடுப்பு காட்சியை ஆதித்யா L1 விண்கலம் காட்சிப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, சூரியனின் புறவெளியில் நிகழ்ந்த ஒளிவெடிப்பை ஆதித்யா L1 விண்கலத்தில் உள்ள கருவி காட்சிப்படுத்தியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய சகாப்தமாக படைத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சூரியனின் புறவெளி ஆராய்ச்சிக்காக ஆதித்யா L1 விண்கலம் வடிவமைத்து இஸ்ரோ அதனை PSLV C-57 என்ற ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில ஏவனாங்க. எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2, 2023 வந்து இதை விண்ணில ஏவனாங்க. சரிங்களா? இது மொத்தமாக 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 என்னும் லக்ரேஞ்சியன் புள்ளி மையத்தை கொண்ட சூரிய சுற்றுப்பாதையில் அந்த விண்கலம் கடந்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நிலைநிறுத்தப்பட்டது. சூரியனின் கரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறது. விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஷூட் எனப்படும் ஆய்வு கருவியின் மூலமாக சூரியனின் வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளி வெடிப்பு உமிழ்வுகளை ஆதித்யா L1 புகைப்படமாக எடுத்து அனுப்பி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இதுல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர்ஸ் புகைப்படங்களை அக்கருவி தொடர்ந்து எடுத்து வருகிறது. பொதுவாக சூரியனில் காந்த புலத்தில் திடீரென ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒளி வெடிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த கதிர் ஆற்றல் வெளிப்பாடை இந்த சோலார் பிளேயர் என அழைக்கிறோம். இந்த சோலார் பிளேயர் அப்படிங்கிறது தான் இந்த கதிர் வெடிப்பு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஆய்வு தான் வந்து இந்த விண்கலம் வந்து பண்ணியிருக்கு. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சூட் கருவியை பூனேயில் உள்ள விண்வெளி ஆய்வு மையம் விண்வெளி இயற்பியலுக்கான மையமானது பிற அமைப்புகளுடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டது என நினைவு கூற வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மத்திய மின்துறை தரவரிசையில் தமிழக மின் வாரியத்திற்கு 48வது இடம். அதாவது மத்திய மின்துறை வெளியிட்ட மின் விநியோக நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் தமிழக மின் வாரியத்திற்கு 48வது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் இடத்துல இது இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். செயல்திறன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கி A+, AB, B-, CC அப்படி என்ற கிரேடுகள் எல்லாம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மின் பகிர்மான கழகம் C- கிரேடு பெற்று 48வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிறுவனத்திற்கு முந்தைய ஆண்டு 2022 மற்றும் 2023 ஆண்டில் C- கிரேட் அதாவது 50வது இடத்தை பெற்றிருந்துச்சு. இப்ப 2 புள்ளிகள் முன்னாடி போய் 48வது இடத்தை பெற்றிருக்கு. இந்த தரவரிசை பட்டியலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தனியார் நிறுவனமான அதானி எலக்ட்ரிக்ஸ் என்ற நிறுவனமும் மும்பை நிறுவனமுமான முதலிடத்தை பெற்றிருக்கு. குஜராத் அரசின் தக்ஷின் குஜராத் விஜ் என்ற நிறுவனமும் இரண்டாவது இடத்திலும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நொய்டாவின் பவர் நிறுவனம் 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. சரிங்களா? அப்ப மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனமான அதானி எலக்ட்ரிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட், குஜராத் அரசின் தக்ஷின் குஜராத் விஜ் என்ற நிறுவனம் வந்து 2வது இடத்தையும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நொய்டா பவர் நிறுவனம் வந்து 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. தமிழகம் வந்து 48வது இடத்தை பெற்றிருக்காங்க. EPF மீதான வட்டி 8.25% தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 மற்றும் 25ஆம் நிதியாண்டில் தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி விகிதத்தை 8.25% தொடர தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் வெள்ளிக்கிழமை முடிவெடுத்துள்ளது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2022 மற்றும் 23ஆம் நிதியாண்டுல எத்தனை சதவீதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8.15% இருந்துச்சு. இப்ப 2024 மற்றும் 25ல 8.25% உயர்த்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
நிகழ்காண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் யாருக்குள்ள அப்படின்னா இந்தியா மற்றும் யூரோப்பிய யூனியனோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா ஐரோப்பிய யூனியனுக்கு இடையான மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டில் இறுதிக்குள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இருதரப்பும் தீர்மானித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்கலா லான் டெர்லியன் என்பவர் சந்தித்து பேசினாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தடையற்ற வர்த்தகம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.